நம்ம இன்றைக்கி நட்ஸ் லட்டு தான் செய்ய போகிறோம். நட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடல பொடி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. கொட்டையை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சாலும் ஓகே தான். நான் இப்போ காட்ட போகிற பொருள் எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியானது. ரொம்ப 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 சத்தான ஒரு பொருள் தான். குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் கொடுத்துக்கலாம். அப்புறம் காலையில் டைம் கூட கொடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 11 மணி 11:30 மணி அந்த மாதிரி டைமில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தி. ஃபஸ்ட்டு பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலை இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஏன் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறேன்னா, இது ரொம்ப ஆயில் வரும். ஒரு சிலது நல்லா ஓரளவுக்கு வறுபட்ட மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வறுபடாது. இதனால் வந்து எல்லாம் கருகி போன மாதிரி ஆயிரும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நிறைய ஆயில் வந்துட்டே இருக்கும். இப்போ ஆயில் வந்தால் பிரச்சனை இல்லை தான். ஏன்னா நம்ம நட்ஸ் லட்டு தானே செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் போடணும். இப்போ இது வந்து பல்ஸ் முள்ள அரைச்சி எடுக்கணும். உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க. பல்ஸ் மூட்னா ஒரு டைம் இப்படி அடிச்சுட்டு டக்குன்னு நிறுத்திடணும். அப்புறம் ஸ்பூன் வச்சு கிண்டி எடுக்கணும். திருப்பி வந்து அதே மாதிரியே ஒரு அடி அடிச்சுட்டு ஸ்பூன் வச்சு இலக்கி பாருங்கள். இப்படி தான் கடைசி வரைக்கும் அடிக்கணும். நீங்கள் லட்டுக்கு தானா ஸ்பீடாக அரைச்சிடலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அரையவும் செய்யாது. அப்படியே கெட்டியாக திட்டு அப்படியே இருக்கும். குழந்தைங்கனால சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் பல்ஸ் மூடில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வேணால் எல்லாம் அரைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா ஸ்பீடாக அரைச்சிருங்க. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு இந்த பேரிச்சம்பழமும் இந்த கிரேப்பும் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டுக்கடல பொடி சொன்னல அதை வந்து இது கூட தூவி உங்களுக்கு எந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணுமோ, எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வேணுமோ இல்லை பெருசு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது தினமுமே நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இல்லாட்டினா அது ஒரு மாதிரி பூஞ்சு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த லட்டை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.